நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. செய்தி வாசிப்பவர் சனூஸ் முகமது ஃபெரோஸ். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பாளர்களுக்கு விரைவில் நிவாரணம். வெளிநாடுகளில் இருந்து வரும் இலங்கையர்களை அவர்களது வீடுகளிலேயே தனிமைப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை அனர்த்தம் தொடர்பில் 228 பேரிடம் விசாரணை. சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று. இணைய மோசடிகளில் ஈடுபட்ட 20,000-க்கும் மேற்பட்டோர் கைது. அவை தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிர்கதியாயிருந்த 119 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து 40 பேரும், ஓமானின் மஸ்கட்டில் இருந்து 50 பேரும், கத்தாரில் இருந்து 29 பேரும் இன்று நாடு திரும்பியுள்ளார்கள். இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள். சிறைச்சாலையில் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு விசேட சிகிச்சை மையங்களை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுக்காக இராணுவத்தின் பாதுகாப்பின் கீழ் யாழ்ப்பாணம், கந்தக்காடு மற்றும் கல்லல்ல ஆகிய பகுதிகளில் கொரோனா சிகிச்சை மையங்களை அமைக்க தீர்மானித்துள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் செவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு பகுதியில் அமைந்துள்ள 14 குடியிருப்புகளில் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளை விரைவில் விடுவிப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் குடியிருப்புகளில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களையும் உள்ளடக்கும் வகையில் PCR மற்றும் நேரடி ஆன்டிபாடி சோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். கடந்த 2 வாரங்களில் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் புதிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 1 கோடி ரூபாவிற்கு அதிகமான பெறுமதியுடைய 898 கிராம் ஹெரோயினுடன் பெண் ஒருவர் உட்பட மற்றும் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெலிசர பகுதியில் வைத்து மகாபாகிய போலீசாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெள்ளம்பெற்றிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மகாபாகிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சுஹேவ உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்களது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார்கள். அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல் புஞ்சுஹேவா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் அதன் அங்கத்தவர்களாக MM முகமட், SB திவாரத்ன, KPP பத்திரன மற்றும் ஜீவன் தியாகராஜா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலை அனர்த்தம் தொடர்பில் இதுவரையில் 228 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தின் போது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பான மதிப்பீடுகள் தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் முகக்கவசம் அணியாத, சமூக இடைவெளியை பேணாத 34 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். பக்கசார்பற்ற விதத்தில் செய்திகளையும் தகவல்களையும் வழங்கி இன மத நல்லிணக்கத்தை மேம்படுத்த இலங்கை வானொலி அளப்பரிய பங்களிப்பை நல்குவதாக கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபர் தானா முத்துக்குமாரசாமி தெரிவித்துள்ளார். உலக தமிழ் வானொலிகளில் தரமான தமிழ் மொழி பயன்பாட்டை பிசகாமல் பேணி வரும் ஒரே வானொலியாக இலங்கை வானொலி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வானொலியின் 95வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு தமிழ்ச் சேவையில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை வானொலி தமிழ் மொழிக்கும் கல்வி, கலை, கலாசாரம், பண்பாட்டு விழுமியங்களின் மேம்பாட்டிற்கும் தொடர்ந்தும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று
திரு முத்துக்குமாரசாமி கோரிக்கை விடுத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஆண்டுதோறும் டிசம்பர் 10 அனுஷ்டிக்கப்படும் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்றாகும். 1950 ஆண்டு டிசம்பர் மாதம் 4 ஐக்கிய நாடுகளின் 317வது பொதுச்சபை கூட்டத்தின் போது சர்வதேச மனித உரிமைகள் தினம் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தீர்மானத்தின் பரிந்துரைக்கு அமைய அனைத்து அங்கத்துவ நாடுகளுடன் இணைந்து அதனை சர்வதேச தினமாக அங்கீகரித்தது. அதற்கமைய ஆண்டுதோறும் டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து மக்களுக்கும் பிறப்பிலேயே உள்ள அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான உரிமை மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதே இத்தினத்தை பிரகடனப்படுத்துவதன் நோக்கமாகும். அத்துடன் உலகளாவிய மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பில் தெளிவூட்டல், மேம்படுத்தல் மற்றும் மனித உரிமை நிலையை மேம்படுத்தல் என்பன மனித உரிமை தினத்தை கொண்டாடுவதன் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் இலங்கை 1955 ஆண்டு மனித உரிமை சாசனத்தை ஏற்றுக்கொண்டது. நாட்டின் சட்டம் மற்றும் சர்வதேச சட்டம் ஊடாக சட்டபூர்வ உரிமையாக அங்கீகரிக்கப்பட்ட நெறிமுறை கொள்கைகளை மனித உரிமை என்பதற்குள் உள்ளடக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைகளுக்கு அமைய நபர் ஒருவரின் மதம், இனம், வதிவிடம், தோலின் நிறம், சொத்துக்கள் ஆகிய எதுவும் அதில் தாக்கம் செலுத்தாது. அத்துடன் மனித உரிமை நிலையான அபிவிருத்தி நோக்கத்தின் அடிப்படையாகும். இதேவேளை உலகளாவிய மதிப்புகளின் அடிப்படையில் மனித உரிமை ஊடாக சமத்துவம், கௌரவம், ஸ்திரத்தன்மை, பங்களிப்பு, பொறுப்புக்கூறல், பின்னூட்டல் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய முக்கிய விடயங்களின் முக்கியத்துவம் குடிமக்களின் கவனத்தில் கொள்ளப்படும். மனித உரிமையை பாதுகாப்பதன் ஊடாக தனிநபர் வளர்ச்சி போன்றே உலகம் என்ற ரீதியில் ஐக்கியத்துடன் முன்னோக்கி செல்ல முடியும். அத்துடன் மனித உரிமைகள் தினம் வெறும் தத்துவ பேச்சுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாத நடைமுறை பயன்பாட்டு முக்கியத்துவ அடையாளம் காணப்பட்ட ஒன்றாக அமைய வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் இலங்கை வாழ் மக்களின் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும். தாம் ஆட்சிக்கு வந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மனித உரிமையை பாதுகாத்து ஒழுக்கமான முறையில் இலங்கை மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க கட்டுப்பட்டிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டார். சுபிட்சத்தின் நோக்கு என்ற அரச கொள்கையின் ஊடாக அனைத்து மக்களதும் மனித உரிமைகளை பாதுகாத்து நாட்டினதும் குடிமக்களினதும் நட்பிற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வரும் இலங்கையர்கள் தற்சமயம் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இராணுவம் மற்றும் குறித்த சுகாதார பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறானவர்கள் தமது தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்ததன் பின்னர் முறையாக PCR பரிசோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று இடம்பெறவுள்ளது. 2021 நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கடந்த அக்டோபர் 6 வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட பின்னர் அக்டோபர் 20 பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதையடுத்து பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷவினால் 2021 நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு பாராளுமன்றத்தில் கடந்த நவம்பர் 17 பிற்பகல் 1:40 அளவில் முன்வைக்கப்பட்டது. பிரதமரினால் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதை அடுத்து கடந்த 18 முதல் 21 வரை வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து 2021 வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு 99 மேலதிக வாக்குகளால் அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்புக்கு 151 வாக்குகள் ஆதரவாகவும் 52 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் வரவு செலவு திட்ட குழுநிலை அமர்வு கடந்த நவம்பர் 23ஆம் திகதி முதல் இன்று வரை இடம்பெற்று வருவதுடன் வரவு செலவு திட்ட 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று பிற்பகல் 5 மணிக்கு இடம்பெறவுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு எதிர்வரும் தினங்களில் வவுனியாவில் மின்சாரம் தடை செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று 10ஆம் திகதியும் எதிர்வரும் 14, 15, 16, 17, 18, 19ஆம் திகதிகளில் காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பராமரிப்பு சேவைகளுக்காகவே மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் அனைவரும் மின் தடைக்கான தேவையான முன் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. உலகச் செய்திகள். இணைய மோசடிகளுக்கு எதிராக சர்வதேச போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 20,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உலகின் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் லைட் என்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். 10,000க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன என்று சர்வதேச போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சோதனையின் போது $150 மில்லியன் மேற்பட்ட சட்டவிரோத நிதி பறிமுதல் செய்யப்பட்டது. சர்வதேச போலீசாரின் நடவடிக்கைகளில் உலக அளவில் சட்ட அமலாக்கத்துறை ஒத்துழைப்பு வழங்கியிருப்பது இதுவே முதன்முறை என செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். கடுமையான ஒவ்வாமை உடையவர்களுக்கு ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பு மருந்து வழங்கப்பட மாட்டாது என்று பிரிட்டனின் மருந்து கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. தடுப்பு மருந்து ஏற்றுக்கொண்ட முதல் நாளில் இருவருக்கும் கடுமையான பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. இரு சுகாதார பராமரிப்பு ஊழியர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வாமை ஏற்படும் சாத்தியம் உள்ளவர்கள் தடுப்பு மருந்து ஏற்ற முடியாது என கூறப்பட்டது. எவ்வாறாயினும் இருவரது உடல்நிலையும் தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகில் தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கிய முதல் நாடு பிரிட்டன். மற்ற நாடுகள் தற்போது தடுப்பு மருந்துகளை பரிசோதித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் மகன் ஹண்டர் தாம் வரி விவகாரம் தொடர்பில் விசாரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். டெல்வியா அரசாங்க வழக்கறிஞர்கள் இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். விசாரணையின் முடிவில் விவகாரங்களை தாம் சட்டபூர்வமான முறையில் கையாண்டிருப்பது உறுதி செய்யப்படும் என்று ஹண்டர் பைடன் குறிப்பிட்டிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கான பயணிகள் படகு சேவை இன்று காலை தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணிகள் படகு சேவை நெடுந்தீவுக்கும் குறிகட்டுவானுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கிறது. பிரவி சூறாவளி காரணமாக தடைப்பட்டிருந்த நெடுந்தீவிற்கான படகு சேவையினால் அரச ஊழியர்களின் சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எடுத்த முயற்சியினால் அரச ஊழியர்களும் பொதுமக்களும் எதிர்கொண்ட சிக்கல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. பயணிகள் படகுக்கு தேவையான எரிபொருளை வீதி போக்குவரத்து அதிகார சபை வழங்குவதாக அமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. எடிலைடில் இந்த போட்டி இடம்பெறும். எனினும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டேவிட் வார்னர் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி.
இன்று விமான போக்குவரத்து வணிகத்துறையில் முக்கியமான நாளாகும். இன்றைய தினம் ஏர் சிலோன் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 73 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் ரத்மலானையில் இருந்து பலாலி ஊடாக இந்தியாவின் மதுரைக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. 1948 ஆண்டு பிப்ரவரி 4 சுதந்திர தின வைபவத்தில் ஏர் சிலோன் நிறுவனத்தின் 3 விமானங்கள் பறக்கவிடப்பட்டன. 1948 ஏர் சிலோன் நிறுவனத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. அடுத்த ஆண்டு நடுப்பகுதி அளவில் உலக பொருளாதாரம் மீட்சி பெற்று ஸ்திரமடையக்கூடும் என ஃபிட்ச் ரேட்டிங் தரப்படுத்தல் நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. கோவிட்-19 தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு சமூக இடைவெளி பேணல் முடக்கப்படும் நிலையில் பொருளாதாரம் வலுப்பெறலாம் என அந்த நிறுவனம் கூறுகிறது. உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் அதன் எதிர்வு கூறல் இடம்பெற்றுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பாளர்களுக்கு விரைவில் நிவாரணம். வெளிநாடுகளில் இருந்து வரும் இலங்கையர்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை அனர்த்தம் தொடர்பில் 228 பேரிடம் விசாரணை. சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று. இணைய மோசடிகளில் ஈடுபட்ட 20,000-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.